Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மின்சார கட்டண அதிகரிப்பு நாட்டின் பொருளாதார ரீதியில் நோக்குமிடத்து சரியானதொரு நடவடிக்கை என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது. 2012 வருஷேදී லங்கா விදුலி மண்டல 2012ஆம் ஆண்டு இலங்கை மின்சார சபை 61 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் நட்டத்தை எதிர்நோக்கியது. 2011ஆம் ஆண்டு 19 பில்லியன் ரூபாய் நட்டமடைந்தது. 2012ஆம் ஆண்டு அதிக நட்டமடைவதற்கு உற்பத்தி செலவு அதிகரித்தமையே பிரதான காரணமாகும். அவ்வருடம் ஒரு அலகு மின் உற்பத்திக்கு 22 ரூபாவுக்கும் அதிக தொகை செலவாகியுள்ளது. எனினும் ஒரு அலகு மின்சாரம் 17 ரூபாவுக்கு விற்கப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு அலகினாலும் இலங்கை மின்சார சபை 6 ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நட்டத்தை இறுதியில் வங்கித்துறையிலேயே காண முடிந்தது. ஏனென்றால் இலங்கை மின்சார சபை வங்கிகளிடமிருந்து அதிக கடனை பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக தனியார் பிரிவுகளின் முதலீடுகளுக்கு பாரிய அழுத்தம் ஏற்பட்டது. எனவே மின்சார கட்டண திருத்தம் பொருளாதாரத்துக்கு சிறந்ததொரு வியூகத்தை ஏற்படுத்தும் என்பதே எமது நம்பிக்கையாகும். இன்று மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பலரும் பேசுகின்றனர். குறைந்த அலைகளை பயன்படுத்தும் பாவனர்களுக்கு முதல் 30 அலைகளுக்காக மாதம் ஒன்றுக்கு 75 ரூபாய் அதிகரிக்கப்படுகின்றது. அதாவது நாளொன்றுக்கு 2 ரூபாய் 50% அதிகரிக்கப்படுகின்றது. எனவே மின்சார கட்டண அதிகரிப்பு நாட்டின் பொருளாதாரத்துக்கு சிறந்ததாக அமையும் என்பதனையே கூற வேண்டும். බලපෑමක් ඇති කරයි කියලා මේ මිල වෙනස් වීම